ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா, இங்கே வந்து அமெரிக்காவோட ஆயுதம் தாங்கிய கப்பல் ஒன்று உள்ள ஹர்மோஸ் நோக்கி வருது. வரும்போது என்ன சொல்லிட்டாங்க, இந்த கப்பல் இன்னும் அரை மணி நேரம் தான் டைம் திரும்பி போயிடணும். இல்லை எங்களோட ஐஆர்ஜிசி நேவல் அவங்க நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிற அவ்வளோ தூரத்துக்கு இந்த ஈரானுடைய கடற்படை இப்பவும் இருக்கு. பயங்கரமாக இருக்கு. நான் வந்து அதோட டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன். 20 நிமிஷம் அவ்வளோ பேசலாம். அவங்களுக்கு கடற்படை எப்படி இருக்கு, மிசைல் எப்படி இருக்கு. மிசைலில் வந்து குரூஸ் மிசைலு, சப்சோனிக்கு, சூப்பர் சோனிக்கு, ஹைப்பர் சோனிக்கில் ஆரம்பித்து அப்புறம் பெலிஸ்டிக் மிசைலில் ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு, ஐசிபிஎம், இன்டர்கான்டினென்டல் அப்படின்னு அவ்வளோ டீட்டெயில். ப்ளஸ் வந்து அணு ஆயுதம் எப்படின்னா அவ்வளோ டீட்டெயில் இருக்காங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்புறம் ப்ளஸ் ட்ரோனு. அப்படி அந்த கப்பல் இதுக்கு மேலே வரக்கூடாது, வந்தால் நாங்கள் அடிப்போம். அந்த அடிக்கிறதுல கப்பல் அடிக்கிறது எப்படின்னா தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி மிசைல் வச்சுருக்காங்க, தண்ணிக்குள்ளேயே மிசைல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போட் இருக்குல்ல, ஃபைபர் போட்டு, அந்த போட்டில் வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி விட்டாங்கன்னா அதுவாக போய் மோதி AK-72 ப்ளஸ் வந்து இந்த மிசைல் அனுப்புகிற இது இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நேராக போகும். ப்ரோக்ராம் பண்ணி விட்டாங்கன்னா நேராக போய் அடிக்கும். அது வந்து சூசைடல் போட்டு. அதுக்கப்புறம் வந்து இது நம்ம சூசைடல் ட்ரோன் நேராக போகும். 40-50 கிலோ வெடிமருந்து வச்சு டம்முன்னு வெடிச்சா என்னதுக்காகும் கப்பல். ஸோ நீங்கள் அதுவும் ஆயுதம் தாங்கி அம்யூனிஷனோடு இருக்கிற கப்பல் இருக்குல்ல, அடித்தா அங்கே வெடிக்கும். வெறும் கப்பல் அடித்தா பரவாயில்ல. இதில் வந்து வெடிமருந்தோடு இருக்கிற கப்பல் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். அரை மணி நேரம் டைம் நீங்கள் திரும்பி பெருங்கல் அடிப்போம். அப்புறம் பேச்சுவார்த்தை கிடையாது அப்படின்னா அங்கே சொல்லி பாகிஸ்தான் அங்கே சொல்லி, அப்பா முதல்ல கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னா ட்ரம்ப்கிட்ட சொல்லி, சரி ஓகே கொஞ்சம் திரும்பி போயிட்டாங்க.